ஸ்ரீமாத்ரே நமக. தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேக்கு, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம். வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, வலம்புரி சங்கு வீட்டில் வைக்கலாமா? அதுவும் நிறைய பேர் பெரிய சங்கு வைக்கக்கூடாது, சின்ன சங்காக தான் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வலம்புரி சங்கே வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சரியாக பூஜை பண்ணணும், அப்படி இல்லைன்னா அது கெடு பலன் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. பொதுவாக வலம்புரி சங்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லட்சுமியுடைய அம்சமாக போற்றப்படுவது. மகாலட்சுமியும் வலம்புரி சங்கும் ஒன்று. எங்கே லட்சுமி இருக்குதோ அங்கே வலம்புரி சங்கு இருக்கும், வலம்புரி சங்கு எங்கே இருக்குதோ அங்கே லட்சுமி இருக்கும். அவ்வளவு சிறப்பு பெற்றது. ஆனால் வலம்புரி சங்கு நம்ம சும்மா மட்டும் வச்சிருந்தா பலன் கிடைக்காது. அந்த வலம்புரி சங்குக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். ரொம்ப முடியல, தினசரி பண்ண முடியலனாலும் கூட செவ்வாய் வெள்ளினாலும் பூஜைகள் செய்யணும். அப்படி பூஜைகள் செய்ய செய்ய நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஏற்கனவே வலம்புரி சங்கு எப்படி பூஜை செய்யணும்னு நான் விளக்கமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட அதில் போய் பாருங்க. அதாவது வலம்புரி சங்கு வீட்டில் இருந்தால் லட்சுமியோடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வலம்புரி சங்கை இலவசமாக கொடுக்கக்கூடாது, இந்த இரவல் வாங்கக்கூடாது, கடனா வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சுமியோடைய அம்சங்கிறதுனால அதனால இந்த லட்சுமி அம்சமாக விளங்கக்கூடிய இந்த வலம்புரி சங்கு கண்டிப்பாக எல்லாரோட வீட்டிலையும் இருக்கணும். வீட்டில் இருந்தால் உங்களுக்கு லட்சுமி கடாட்சங்கள் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் துர்தேவதைகள் வெளியேறும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கண்டிப்பாக வலம்புரி சங்கம் வீட்டில் வைங்க. அதுவும் இந்தியாவில் உள்ள சங்கு கிடையாது, இந்த கிழக்கு ஆப்பிரிக்கா சங்கு தான் இப்போ கிடைக்குது. அந்த சங்கம் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர்லையோ அல்லது போஸ்ட்லையோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாரு மாலை, இப்படி கோமதி சக்கரம், வலம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜ சோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் விற்றுட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்.